பிரைவேட் செக்டார் ஸ்காலர்ஷிப் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிரைவேட் செக்டார் ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பரிவர்த்தனா இசிஎஸ்எஸ் 2026 to 27 ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் 1ல இருந்து பிஜி வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமோ, ஐடிஐ படிக்கிறவங்க, அதே மாதிரி யூஜி, அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏற்ற மாதிரி வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா இருக்கணும். ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து 2.5 lakhsக்கு கம்மியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 7th to 12th வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஐடிஐ டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு 18,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஜென்ரல் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா 30,000, ஜென்ரல் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா 35,000, ப்ரொஃபஷனல் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பிஇ, பிடெக், எம்பிபிஎஸ் இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 50,000 கொடுக்குறாங்க. ப்ரொஃபஷனல் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா 75,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே ரெடியா வச்சுட்டு நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வெப்சைட் ஐடி போய் நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அடிக்கடி நீங்க இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணணும். ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை உடனே நீங்க ரெக்டிஃபை பண்றதுக்கு நீங்க வெப்சைட் செக் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் தான் ஓபன் ஆகுது. ஸோ டிசம்பர் வரைக்குமே டெட்லைன் இருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்குன்னு வெயிட் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே நீங்க இமீடியட்டா வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இது ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னும் போது நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட் இமீடியட்டா அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ.